Hello Habis. Drone work இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்ட் வீடியோல இதுல சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பத்தியும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ட்ரோனை ஒரு ஸ்பாட்டுக்கு கொண்டு போய் ஒரு டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சில ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம பண்ணணும். அது என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். I wanna be the best in the game, invest in my name, check no restraints, I'm obsessed with the pain, I inject. முதல் விஷயம் நம்ம ஆக்சுவல் ட்ரோனை ஓடுறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டரில் சிமுலேட்டர்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் நம்ம யூஸ் பண்ண போகிற டிரான்ஸ்மிட்டரை வச்சு கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு சிமுலேட் பண்ணி அதில் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சுவல் ட்ரோனை ஒரு ஸ்பாட்டில் கொண்டு போய் ஓடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா FPV ட்ரோன் ஓடுறது வந்து ரொம்பவே கஷ்டம். நீங்கள் வந்து டிஜே ட்ரோன்ஸ் மாதிரி உங்களுக்கு சென்சர்ஸ்லாம் இதில் இருக்காது. அதனால நீங்கள் ஆக்சிலேட்டர் விட்டுட்டிங்கனாலே ட்ரோன் வந்து கீழே விழுந்துடும். ஆனால் நீங்கள் சிமுலேட்டரில் வந்து ஓட்ட கற்றுக்கிட்டு நம்ம ஆக்சுவல் ட்ரோனை நம்ம கண்டிப்பாக ஓட்ட முடியும். சிமுலேட்டரில் நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கும் நம்ம ஆக்சுவல் ட்ரோனை ஓட்டுறதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் அன்கிராஷ்ட் அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ண போகிற அதே டிரான்ஸ்மிட்டரை நீங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஓட்ட கற்றுக்கலாம். அப்புறம் அதே டிரான்ஸ்மிட்டர் வச்சு நம்ம ட்ரோனையும் ஓட்டுறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரில் சிமுலேட் பண்ணி கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் பேட்டரிஸு நான் வந்து 2 4S பேட்டரி யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து 1300 mAh, இன்னொன்று வந்து 1500 mAh. 1300 வந்து ஒரு 3 நிமிஷம் ரன்னிங் டைம் இருக்கும். 1500 வந்து ஒரு 4.5 நிமிஷம் இருக்கும். எப்போதுமே நீங்கள் வந்து ஒரு 2 பேட்டரி வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் ஓட்ட போகிறப்போ கொஞ்சமாவது அதில் ஓட்டி கற்றுக்க முடியும். இல்லை என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, நான் வந்து இப்போதைக்கு ஒரு பேட்டரி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு பேட்டரி யூஸ் பண்ணலாம். சார்ஜும் இது கொஞ்சம் ஓரளவுக்கு குயிக்காக ஆகிடும். ஒரு 1 hour தான் ஆகும் சார்ஜ் ஏறுறதுக்கு. அதனால பேட்டரிஸை வந்து போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கண்ணில் போடுற காகல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குண்டான பேட்டரி நான் ஃபுல் சார்ஜ் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது முக்கியமான விஷயம் ப்ரொப்பலர்ஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்ட போறீங்கன்னா ட்ரோனை நீங்கள் கிராஷ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் ப்ரொப்பலர்ஸை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. என்கிட்ட மொத்தம் 4 இருக்கு. ப்ரொப்பலர்ஸுக்கு அப்புறம் இந்த ப்ரொப்பலரை லாக் பண்ணுற நட்டு, இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டருக்கும் ஒன்று வந்து அந்த பேக்கேஜ்லேயே வரும். இன்கேஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டா ஸ்பேருக்கு இது வந்து அந்த லாக் நட் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நட்டை டைட் பண்ணுறதுக்கு ஒரு 8 mm ஹெக்ஸா ஸ்க்ரூ டிரைவர். இது நான் லோக்கலில் இருக்கிற ஹார்ட்வேர் ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். இந்த நல்லா தான் இருக்குது. இது ஒரு அரௌண்ட் 200 ரூபான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் செட்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ட்ரோனில் வந்து M3, M5, M2 இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் எல்லாம் இருக்கும். இன்கேஸ் ட்ரோன் வந்து கிராஷ் ஆயிடுச்சுன்னா ஒரு தடவை இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் டைட்டாக இருக்கானே ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அதனால இது மாதிரி ஒன்று நீங்கள் ஸ்பாட்டுக்கு போகிறப்போ இந்த மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போய்க்கோங்க உங்கள் கையோட. இப்போ ட்ரோனில் இருக்கிற மோட்டார்ஸில் ப்ரொப்பலர்ஸை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். நம்ம ட்ரோனில் ப்ரோக்ராமிங் பண்ணுறப்போ இந்த மோட்டார்ஸ் எல்லாம் உள்பக்கம் சுற்றுற மாதிரி நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணியிருந்தோம். நீங்கள் எப்போதுமே ட்ரோனை வந்து ப்ரொப்பலர் அட்டாச் பண்ணுறப்போ ட்ரோன் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடு ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி வைங்க. ட்ரோனோட பேக் சைடு உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ரொப்பலரோட ஆர்டர் வந்து போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ட்ரோன் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. இது வந்து மோட்டர் நம்பர் 1, மோட்டர் நம்பர் 2, இது 3, இது 4. இப்போ வந்து இந்த மோட்டர் வந்து இப்படி ரொட்டேட் ஆகும், இது வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரொப்பலர் தான் நீங்கள் அதில் போடணும். இப்போ இந்த ப்ரொப்பலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி அது எந்த டைரக்ஷனில் சுற்றுற ப்ரொப்பலர்னு அதில் சின்ன சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த சிம்பிளை வச்சு தான் நீங்கள் வந்து ப்ரொப்பலரை அட்டாச் பண்ணணும். இதில் வந்து ஏரோ மார்க் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. அதனால இது வந்து இப்படி ரொட்டேட் ஆகிற ப்ரொப்பலர், கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிற ப்ரொப்பலரு. அப்போ இது மோட்டார் நம்பர் 1 வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிறதுனால ஆன்டி கிளாக் வைஸ் ப்ரொப்பலர் 1 வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து மோட்டார் நம்பர் 1ல் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் கிளாக் வைஸ் ப்ரொப்பலரு, அப்புறம் மோட்டார் 3 வந்து கிளாக் வைஸு, இதுக்கு கிளாக் வைஸ் ப்ரொப்பலர் 1, அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ மோட்டார் நம்பர் 1 வந்து ஆன்டி கிளாக் வைஸு, மோட்டார் நம்பர் 2 வந்து கிளாக் வைஸு, மோட்டார் நம்பர் 3 கிளாக் வைஸு, மோட்டார் நம்பர் 4 வந்து
ஆன்டி கிளாக் வைஸ். நான் வந்து வேறு கலரில் ப்ரொப்பலர் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த 2 ப்ரொப்பலரோட மாடலுமே ஒன்று தான். நீங்கள் வேறு கலர் யூஸ் பண்ணலாம். ஆனால் ப்ரொப்பலரோட மாடல் வந்து ஒன்றா இருக்கணும். நீங்கள் வேறு மாடல் ப்ரொப்பலர்ஸ் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட முடியாது. இது எல்லாமே ஸ்பிட்ஃபயர் மாடல் ப்ரொப்பலர்ஸ் தான். அதனால நான் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து கலர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக நான் இந்த கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து கலர்ஸ் வேறு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரொப்பலரோட மாடல் வந்து ஒன்றா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த மாடல் ப்ரொப்பலர் வந்து வேறு, இந்த ப்ரொப்பலரையும் இதையும் நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு ட்ரோன் வந்து ஸ்டேபிளாக பறக்காது. இப்போ நம்ம நெட்டை போட்டு டைப் பண்ணிடலாம். இப்போ ப்ரொப்பலரை மாட்டியாச்சு. பேட்டரி எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். நான் கேடிக்ஸ் FPV அப்படின்ற பிராண்ட்லேருந்து இந்த பேட்டரி ஸ்ட்ராப் வாங்கியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ரப்பர் ஃபினிஷில் இருக்கும். அதனால உங்களுக்கு ஈஸியாக ஸ்லிப் ஆகாது. ட்ரோனோட டாப் ஃப்ரேம் இருக்குல்ல, அதுக்கு அடியில் ரொம்ப ஸ்லைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்டரி வச்சுட்டு இந்த ஸ்டீல் ரிங் வந்து பேட்டரிக்கு மேலே போகக்கூடாது. அதே மாதிரி இந்த எட்ஜிலையும் இருக்கக்கூடாது. பேட்டரி வந்து இந்த இரும்பு ரிங்கு ப்ரெஸ் பண்ணும். அதனால் நல்லா இந்த மாதிரி கீழே இறக்கிட்டு யூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக ஷேக் இல்லாமல் இருக்குது. இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நமக்கு பெண்டாக இருக்காது. கரெக்டாக நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் அந்த இடத்துல. நீங்கள் ப்ரொப்பலர் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த ஒயர் வந்து சாஞ்சிச்சுன்னா ஈஸியாக ப்ரொப்பலரில் அடி வாங்கிடும். அதனால் நீங்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த இடத்துலையுமே நமக்கு அந்த ஒயரு ப்ரொப்பலர் பக்கத்தில் போகக்கூடாது. இப்போ நம்ம ட்ரோனை வந்து ஒரு ஸ்பாட்டுக்கு கொண்டு போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது லெவல் 1 ஃப்ளைன்னு வச்சுக்கோங்க. லெவல் 1ல் ட்ரோனை வந்து நல்லா ஹைட்டாக குறுக்க செவுரு மரம் இந்த மாதிரி எதுவும் இல்லாத மாதிரி ஹைட்டாக போய் ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி நம்மக்கிட்ட வர மாதிரி மேலே போய் ஒரு 2-3 ரவுண்டு அடிச்சுட்டு அப்புறம் கீழே சேஃபாக லேண்ட் பண்ணுறது மட்டும் பார்த்துடலாம். வாங்க ஸ்பாட்டுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பன் கிரவுண்டுக்கு வந்திருக்கேன். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்னாலும் வேறு யார் மேலேயாவது விழுந்துடக்கூடாது. வாங்க ஓட்டி பார்த்துடலாம். தள்ளி போய் வச்சுட்டு வந்துடுறேன். RF signal low. சூப்பராக இருக்கு. வாவ், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஹைட்டு. வாவ், ஏன் ஹைட்டாக ஓட்டுறடா? இன்கேஸ் தரையில் தட்டிச்சுடா. அதனால் ஹைட்டாக ஓட்டுறேன். நான் இருக்கு பார்த்தீங்களா ரைட் சைடில். ஓ மை காட், கீழே இறக்கவே பயமாக இருக்குது மக்களே. லைட்டாக இறக்குட.
3 inch FE ரோடு ஓட்டியிருக்க 5 inch இல்ல அது ஏகாஸ்ல செஞ்சதா லைட்டாக பயமாக இது யாரோ திருவிழா வந்திருக்காங்க கொஞ்சம் கீழே ஓட்டுவா கண்ட்ரோலர் நல்லா இருக்குது காகிள்ஸ் ஊ கிடைக்குதா அதனால் ஊ கிடைச்ச மாதிரி குரலுக்கு வைக்கலே ஓட்டத்தான் பயம் போவோம் ஓகே நீங்கள் எப்போதும் எங்கே போகணுன்னு மட்டும் பாருங்கள் மேலே போகிறதுக்கப்புறம் தரையை பார்த்தீங்கன்னா விழுந்துரு போது ஒரு பயம் இருக்கும் அதனால் எங்கே போகிறோம் நம்ம எதை நோக்கி போகிறோம் அதை மட்டும் பாருங்கள் உங்களுக்கு பயம் இருக்காது எனக்கு கையே நடுக்குது லைட்டாக ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் தெரியல காகிள்ஸில் ரெக்கார்ட் பண்ணிட்டு போட்டேன் அது வேறு லெவலில் ஸ்மூத்தாக பறக்குது ஐயோ பைக் வேறு வருது யார் மேலேயும் இடிச்சிடக்கூடாது வாவ் ஒரு மரத்தில் கட் அடிச்சா பாருங்க சரி ஸ்லோ பண்ணுவோமா சாரி ரெக்கார்ட் ஆயிருக்கா பார்ப்போம் ரெக்கார்டாக இருக்குது ஏன்னா ரெக்கார்ட் சிம்பிள் காட்டல நான் ஏதோ ரீசெட் பண்ணேன்னா அதுலேருந்து அந்த ரெக்கார்ட் சிம்பிள் வந்து போயிடுச்சு இந்த காகிள்ஸில் ரெக்கார்ட் ஆகும்ல அதில் ஒரு ரெக்கார்டிங் சிம்பிள் இருக்கும் நான் ஏதோ ஓஎஸ்டி ஸ்டாப் ஏதோ கொடுத்துட்டேன் அதிலேருந்து எனக்கு ரெக்கார்ட் பட்டனே காட்டலை ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் ரெட் கலரில் பிளிங்க் ஆகும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டா 360 மாட்டல சரி எங்கேயாவது போய் விழுந்துச்சுன்னா கேமரா எதாவது ஆகிடும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மாட்டல மறுபடியும் ஒரு தடவை ரன் பண்ணிடலாம் பயங்கரமாக இருக்குது பெஸ்ட் மேலே போயிட்டு அந்த பில்டிங்லாம் சுற்றி இருக்குது பாருங்கள் பார்க்குறப்போ ஃபஸ்ட் டைம் இல்லை அதனால் எனக்கு பின்னாடி பெரிய காடு இதில் வேறு மழைலாம் இருக்குது எனக்கே அது இப்போ தான் தெரியும் ஏன்னா அதோட இடத்துல நெக்ஸ்ட் டைம் வந்து அப்படியே அந்த இடத்துல போய் பார்ப்போம் ஃபஸ்ட் இப்போ இன்றைக்கி ஆனால் பயமாக இருக்குது இந்த இது இருக்குது பார்த்தீங்களா வாக்ஸ்னைல் அவத்தார் அதில் வந்து உங்களுக்கு வியூ வந்து நல்லா பெருசாக தெரியுது இப்போ நீங்கள் நார்மல் கேமராலாம் வாங்கினீங்கன்னா 480pயில் தான் இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது அதனால் உங்களுக்கு வியூ ஆங்கிள் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் நீங்கள் அதில் வச்சு தான் ஓட்டி ஆகணும் ஸ்டில் நீங்கள் ஓட்டலாம் ஆனால் நீங்கள் செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த வாக்ஸ்னைல் ஹெச்டி வாங்குங்க வியூ வந்து சூப்பராக இருக்குது நீங்கள் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் எந்த ஒரு அந்த சிக்னல் லாஸ்ட் ஆகும் இல்லையா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஃபுல் ஹெச்டியில் சூப்பராக தெரியுது நீங்கள் என்னோடய சஜஷன் வந்து அது ஒரு 15,000 நினைக்கிறேன் ஃபுல் செட்டு நீங்கள் மற்றது வாங்கிங்கன்னா கூட உங்களுக்கு 6,000 கிட்ட வந்துடும் அப்படியே ஒரு டபுளாக போட்டுட்டு நீங்கள் அந்த வாக்ஸ்னைலில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது சூப்பராக ஸ்டெடியாக இருக்குது அகே நம்ம இன்ஸ்டா 360 மாட்டிட்டு அடுத்த ஒரு ரவுண்ட் எடுத்துடலாம் கேமரா லாஸ்ட்டாக பார்த்துக்கிறேன் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் நல்லா ஒரு பயம் இருக்குது தைரியமும் ஒரு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் பயம் இருக்குது எடுத்தாலும் வந்துடும் ஓகே மாட்டியாச்சு இந்த வெயிட்டை தூக்குமானே தெரில செம வெயிட்டாக இருக்குது இப்போது இன்ஸ்டா எல்லாம் மாட்டிட்டு ரெக்கார்டை போட்டுடுறேன் ஓகே ரெக்கார்ட் ஆகுது ஓகேங்களா இப்போது புது பேட்ரி ஆமாம் இட்ஸு 1 2 வாவ் பாருங்க மக்களே சிட்டி வியூ பாருங்கள்
நான் சொல்கிறேன்ல பல இதுதான் அது. ஐயோ ஷோவாக தான் போகிறோம். எக்காரணத்து கொண்டும் ஆக்சிலேட்டர் மட்டும் இறக்கிடாதீங்க, விழுந்துடும். வண்டியில் ஏற போகிறாங்க பாருங்கள். ட்ரோனை இப்போது ஓட்டி பார்த்துட்டோம். ஸோ லெவல் 1 ஃப்ளையிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த லெவலில் வந்து நம்ம கொஞ்சம் ஹைட் கம்மியாக நிறைய தடைகளுக்கு நடுவில் நம்ம கட் பண்ணி இதை ஓட்டி பார்க்கலாம். அந்த வீடியோவில் நான் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பாய்.